பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. அன்றைக்கு தேர்தல் ஆணையமும் இதை ஆமோதித்தது அப்படின்னா எல்லா பத்திரிகையிலையும் வந்த செய்தியாக இருந்தது. ஆனால் இன்று தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதிமுக தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கு, அதன் பின்னர் ஓபிஎஸ் அதில் மேல்முறையீடு வராரு. இந்த தரப்பில் புகழேந்தியெல்லாம் வரும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அதிமுகவில் இவங்க உறுப்பினராக இல்லை, இவங்க நீக்கப்பட்டவங்க, இவங்க இதில் உரிமை கோரத்துக்கு எந்த விஷயமும் இல்லை, அதனால் தேர்தல் ஆணையம் இதில் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்று தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லைன்னு சொன்னால் இதே வாதம் தானே திருப்பி வைக்கப்படும். அப்போ வேறு என்ன மாற்றங்கள் கொண்டு வந்துட முடியுன்றதற்காக இது விளக்கப்பட்டிருக்கு. இதில் வேறு ஏதாவது இயக்கம் இயங்குகுதா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குதுல்ல. இப்போ இதோட சேர்ந்து செங்கோட்டையன் நேற்று ஏற்பட்ட அந்த முரண், இப்போ செங்கோட்டையனை வைத்து இயக்குவதற்கு தயாராக இருக்கிறாங்களா, அதிமுகவுக்கு எதிராக என்ன வேலை நடக்கிறது அப்படின்னு பார்க்கறதா, இல்லைனா அதிமுகக்குள்ளே இருக்க உட்கட்சி பிரச்சனை இதில் வேறு எதுவும் பார்க்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கிறதா? வெளிப்படையாக நீங்கள் கேட்டிருக்கலாம், பாஜக அதிமுக எதிராக வேலை செய்தான்னு. அதுதான் உண்மை. நீங்கள் சுற்றி வலிச்சு கேட்டீங்க, தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சு கோர்ட்டில், அப்புறம் தேர்தல் கமிஷனே உட்கட்சி பிரச்சனை விசாரிக்க மாட்டோம்னு ஃபைல் பண்ண பிறகு இப்படி ஒரு தீர்ப்பு வருது. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா பாஜக தான், வேறு வழி இல்லை. பாஜக இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் ஆசைப்படலாம், ஆனால் பின்னணியில் பாஜக இருப்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. இதுக்கு மேலே மறுப்பதற்கு வேறு எதுவுமே தேவையில்லை. எடப்பாடியை எப்படியாவது கூட்டணிக்கு வந்து விடுங்கள் என்று பாஜக எத்தனையோ தூது விட்டது. ஆனால் இவர் ஒரு எப்படி டிடிவி ஒரு முறை என் அரசியல் வாழ்நாளில் பாஜகவுடன் கூட்டணியே இல்லைன்னு அறிவித்தார். அவர் என்ன நிலைமையில் இருக்கார்? நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னா திமுக கள்ள கூட்டணி வைத்து விட்டுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்த உடனே நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, 2026 வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. சரி, இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை வரும்னா, திரும்ப அதே தான். நீங்கள் 2026 கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்களே, எப்படி கூட்டணி வைக்க போகிறீங்க அப்படின்னு திமுக அட்டாக் பண்ணும். ஸோ இந்த ஒரு பயம் அவருக்கு இருக்கிறது. இந்த பேச்சு நம்ம வாபஸ் வாங்க முடியாது. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். மீண்டும் மீண்டும் அதிமுகவை கையில் எடுத்து பாஜக ஏன் காரியத்தில் இறங்குகிறது? நீங்கள் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது தேர்தல் கமிஷன் உட்கட்சி பிரச்சனை விசாரிக்க முடியாது என்று அந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ண பிறகு திரும்ப அந்த பால் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்க. இப்போது 2 விஷயந்தான், எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு வரணும், அல்லது வரவில்லை என்றால் அதிமுகவுடைய நிலைமை என்ன? இதுதான் பிரதானமான கேள்வி. வெளிப்படையாக இன்னும் 1 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே எத்தனை சம்பவங்கள் நடக்கும், என்ன மாதிரி காலங்கள் மாறும்லாம் இல்லை. ஒரே விஷயம்தான், அதிமுக 2ஆ உடையுமா, 89 இந்த மாதிரி ஜாஜே 2ஆ நிற்குமா, சின்னம் இல்லாமல் 2026 அதிமுக தேர்தல் சந்திக்குமா? ஏங்க இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறீங்க? வேறு வழி இல்லை. இப்போது தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை. எதற்கு காத்திருக்கிறார்கள்? இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, பாஜகவில் வெளிப்படையாக அண்ணாமலை தான் அடுத்த தலைவர்னு சொன்னால் கூட, இப்போ பாஜக இந்த விஷயத்தை கையில் எடுக்குது, அதிமுக தங்க கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு நினச்சா, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் முன்னிலையிலே முதல்ல அவங்க பண்ண வேண்டிய விஷயம், அண்ணாமலை தான் அதிமுகவுக்கான பிரச்சனையாக இருக்குதுன்னா, இப்போ தலைவரை நீங்கள் மாற்றிட்டாங்கன்னா, தலைவரை மாற்றிட்டோம் நீங்கள் வாங்க கூட்டணிக்குன்னா, அதில் அதிமுக போகிறதுல கூட யோசிப்பாங்களான்னு தெரியல. போகிறதுக்கு ஒன்றும் தடை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓப்பனாக சொல்லியாச்சு எடப்பாடி கிட்ட, நீங்கள் சொல்லுங்கள் தலைவரை மாற்றுறோம், நீங்கள் வரேன்னு சொல்லுங்கள் தலைவரை மாற்றுறோம். நீங்கள் வரலன்னு நாங்கள் எதுக்கு தலைவரை மாற்றணும்? இல்லை, வரேன்னு சொன்னதுக்கப்புறம் மாற்ற விட்டாங்கன்னா, நீங்கள் வரேன்னு சொல்லிட்டா தலைவரை மாற்றுறோம். இப்போ அவங்க அக்ரிமெண்ட் என்ன? நிர்மலா சீதாராமன், அமித்ஷா உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் அதிமுகவுக்கு சொல்லி அனுப்புகிற தகவல், அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வந்தால், டிடி ஒரு பேட்டி கொடுத்தார்ல, என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அப்படி ஒரு வேளை இந்த கூட்டணிக்கு வந்தால் நான் ஒரு பிரச்சனையாக இருப்பேன் என்று அதிமுக தலைவர்கள் கருதினால் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூட நான் இல்லை அப்படின்னு அறிவிச்சார. இப்போ என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சூழலில் அதிமுகவுக்கு பாஜக ரெடியாக இருக்குது, அதிமுக வந்தால் போதும். ஏன் நீங்கள் யோசித்து பாருங்கள், அண்ணாமலையை மாற்றுகிறோம் சொல்லி தகவல் சொல்லிட்டாங்க, ஆனால் வெளிப்படை அறிவிக்க முடியாது. ஏனென்றால் என்ன பிரச்சனைனா, நயினார் நாகேந்திரன், 2 பேர் கூடுதலாக அந்த பட்டியலில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வரேன்னு சொன்னீங்கன்னா மாற்றிடுவாங்க.
இது இருக்கிற தகவல் உண்மையான தகவல். ஏன்னா நீங்கள் கேட்டிங்களே, நீங்கள் ஒருவேளை வரேன்னு சொல்லிட்டு வர முடியும்லாம் போக முடியாது. தலைவரை மாற்றி விட்டால் உங்களுக்கு என்ன சொன்னார் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் ஒரு பேட்டியில், எடப்பாடிகிட்ட பேசினாலே கூட்டணி முடிஞ்சு போச்சு, இதுக்கே நாங்கள் ரைடெல்லாம் விட்டு பயப்படுறோம். எதுக்கு ரைடு அடிக்கணும், எதுக்கு ரைடு அனுப்பணும், நாங்கள் பேசினா முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அர்த்தம்? எவ்வளோ டெலிபரேட்டாக பாஜக காத்திருக்கிறது. இப்போ பிரச்சனை என்னன்னா, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வரவில்லை என்றால் நம்ம அதை பேசணும். இப்போது நீங்கள் அதிமுகவை சிதைத்து விட்டால் திமுக ஜெயிக்கும். அதிமுகவை நீங்கள் இப்படி துண்டாடினாலோ அல்லது நீங்கள் அந்த வலிமையை குறைத்தாலோ திமுக கூட்டணி ஜெயிக்கும். இது தெரியும் பாஜகவுக்கு. ஏன் அப்படியும் இவ்வளோ பண்ணுது? எதுக்காக இவ்வளோ டார்ச்சர் பண்ணுது? யோசித்து பாருங்கள். 2026 அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வரவில்லை என்றால் பாஜக நிலைமை என்ன? பாஜக நிலைமை ஒரு பக்கம்னா, அப்போ அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சா மட்டும் 2026 அதிமுகவுடைய நிலைமை என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை? நீங்கள் அப்போ திமுக வலிமையான கூட்டணியாக இருக்கும். வலிமையான எதிர்க்கட்சியில் பாஜக இணைந்து விட்டால் ஓரளவு ஒரு 10 சீட் ஜெயிக்கலாம், 15 சீட் ஜெயிக்கலாம்னு ஒரு நப்பாசை. அதிமுக 2வது இடத்துக்கு வரட்டும். ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அதிமுக கூட்டணியில் பாஜக வரவில்லை என்றால் தமிழ்நாட்டில் பாஜக 4வது இடத்துக்கு போயிடும். கூட்டணி இப்படி அமைதுன்னு வச்சுங்க. திமுக கூட்டணி, அதிமுக தலைமையில் ஏற்கனவே இருக்கிற தேமுதிக, நாடாளுமன்றத்தில் ஒரு தவறான கூட்டணி போய்விட்டோம் என்று கருதி கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே அதிமுகவோட வந்துடும். அதன் பிறகு SDBI. அப்போது அதிமுகவோட 3 கட்சிகள் இணைகிறது. ஒருவேளை யாரும் எதிர்பாராத வண்ணம் அல்லது எல்லோரும் எதிர்பார்க்கிற வண்ணம் விஜய் கட்சி இங்கே வந்து விட்டால் அதிமுக வலிமையான கூட்டணி. ஒத்துக்கிறீங்களா? திமுகக்கு இணையான கூட்டணியாக கூட மாறிடும். நீங்கள் இன்டாக்ட் இப்போ திமுக சொல்கிறீங்களே, அதே கூட்டணி இங்கே பலமான கூட்டணியாக மாறிடும். விஜய் வந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, SDBI, விஜய் வந்து விட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. சரி, இப்படி வந்துடுச்சு. அப்போ பாஜக கூட்டணி யார் இருப்பா? 2வது இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருந்தா திமுகவில் அதிமுக நோக்கி வைக்கக்கூடிய பிரச்சாரத்துக்குன்றது ஒன்றும் இல்லை வலிமையான கருத்து. ஏன்னா பாஜக கூட கூட்டணி இருந்தால் தான் அதை வைத்து நீங்கள் பிரச்சாரம் பண்ண முடியும். பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் திமுகவுக்கு மிகப்பெரிய பலம், வேற ஒண்ணுமே கிடையாது. பாஜக எதிர்ப்பை நம்பித்தான் திமுக கூட்டணி ரெடியாக இருக்கு களத்தில் இறங்குவதற்கு. ஒன்று அதிமுக கூட சேர்ந்தா பாருங்க, நம்ம நாட்டுக்கு தேவையில்லாத கட்சியோட அதிமுக சேர்ந்துருக்கு. நமக்கு மாநில நிதி மறுக்கிற கட்சி, அப்புறம் மும்மொழி கொள்கை, இப்படி எதையாவது சொல்லி அதிமுக பாஜக கூட்டணிக்கு திமுக செக் வைக்கும். ஆனால் நான் சொன்னபடி திமுக ஒரு பக்கம், அதிமுக வலிமையான கூட்டணி அமைத்து விட்டால் பாஜகவோட யார் இருப்பா? தேவநாதன் யாதவ், அப்புறம் ஜான் பாண்டியன், OPS, இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தா ஒரு அரசியல் கட்சி கூட பாஜக இருக்காது. அமமுக இருக்கலாம். பாஜகவுடன் இருக்கிற ஒரு அரசியல் கட்சியாக பார்த்தால் அமமுக தவிர ஒன்றுமே இருக்காது. அப்போது யோசித்து பாருங்க, நீங்கள் இப்படி ஒரு ஸ்கீம் இப்படி அமைந்தால் 3வது இடம். ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி அமையல, விஜயும் வரலன்னா திமுக கூட்டணி முதலிடம், அதிமுக கூட்டணி 2வது இடம், விஜய் 3வது இடம், பாஜக 4வது இடம். 4வது இடத்தில் பாஜக போச்சுன்னா தமிழ்நாட்டில் பாஜக அசிங்கம் ஒரு பக்கம் விட்டுருங்க. அது அவங்களுக்கு தெரியும். BL சந்தோஷுக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், மோடிக்கே தெரியும் என்ன நிலைமை தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அப்போது 4வது இடத்தில் பாஜக போய்விட்டால் அது மத்திய அரசில் இருக்கிற ஒரு 3 முறை தொடர்ச்சி ஆட்சிக்கு வரும். கேரளாவில் கூட பாஜக ஊடுருவ முடியாது. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சரியாக அரசியல் செய்தால் அந்த மாநிலத்தில் ஒரே ஒரு சீட் ஜெயிச்சார் சுரேஷ் கோபி. ஆனால் உண்மையிலே நியாயமான அரசியல் செய்திருந்தால் வந்திருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக ஊடுருவ அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதிமுகன்னு ஒரு ஸ்பேஸ். இப்போது எப்படியாவது உங்கள் கூட சேர்த்துங்க, 4வது இடத்துக்கு எங்களை தள்ளாதீங்க, இல்லை 3வது இடத்துக்கு தள்ளாதீங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, எடப்பாடி இதுக்கு ஒத்து வரணுமா வரக்கூடாதா, அதுதான் பிரச்சனை. ஆனால் எடப்பாடி என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுங்களா? நீங்கள் பாஜகவை சேர்ப்பதை விட பாஜக வேண்டான்னு முடிவெடுத்தால் முதல்ல பிரிந்து கிடக்கிற OPS உள்ளே கொண்டு வந்துடணும், வைத்திலிங்கத்தை உள்ளே கொண்டு வந்துடணும், மனோஜ் பாண்டியன் கொண்டு வந்துடணும். இவங்கெல்லாம் பெரிய ஸ்டால் வாட்ஸா கிடையாது. ஆனால் 3 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்குற ராமநாதபுரத்தில் நீங்கள் யார் யாரை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு அரசியல் தலைவர் முடிவெடுக்கணும்னா அவர் அரசியல் தலைவர் இருப்பதற்கு லாய்க்கு கிடையாது. இப்போ ஜெயலலிதா இல்லாத எதிரியா? நம்ம ஏற்கனவே பேசணும். பரிதி இளமழுதிக்கு 2004-05 நினைக்கிறேன், அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு கடிதம் ஜெயலலிதா எழுதுகிறார். அந்த அம்மா முதலமைச்சர், எதிர்கட்சியில் இருக்கார். அந்த கடிதம் ரொம்ப நாள் ரகசியமாக வச்சுதான், வெளி உலகத்துக்கே தெரியாத ரகசியம் இது. உங்களை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சுட்டு
அதுக்கு பின்னாடி ஒரு தூது வருது, நீங்கள் வந்து சந்திக்கலான்னு. அவர் வந்து 91-96 ஜெயலலிதாவை எப்படி விமர்சித்தாருன்னு உலகத்துக்கே தெரியும். அதிமுகவை எப்படி மேடை தோறும் பேசினா தெரியும். அப்போ திமுகவுக்கு 2 எம்எல்ஏ தான், அதில் ஒருத்தர் பரிதி இளம்பழுதி. யோசித்து பாருங்கள். அப்படி விமர்சித்த பரிதி இளம்பழுதி 2014 சீட்டு கொடுத்து அப்போ இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு உத்தரவு என்ன தெரியுங்களா? ஒரே உத்தரவு தான், பரிதி ஜெயிக்கணும். பரிதி ஜெயித்திருந்தால் 2016 அமைச்சருங்க, இல்லை சபாநாயகர் இருந்திருப்பார். அந்த அளவுக்கு ஜெயலலிதா யோசித்தார். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த பிரச்சனையை செங்கோட்டையன் கிளப்பிய உடனே ஃபோன் செய்து நீங்கள் வரீங்களானே, இல்லை நான் வரட்டமான்னு கேட்டிருந்தா பிரச்சனை ஓவர். இன்றைக்கி இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருந்தா கூட வேறு மாதிரி டைல்யூட் ஆகிருக்கும். இல்லை அவரை வைத்து கொண்டே வேறு ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு இருக்கணும், எடப்பாடியே அங்கே பேட்டி கொடுத்துருக்கணும், யார் வீட்டு வாசல்ல, செங்கோட்டையன் வீட்டு வாசல்ல, பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இப்போ தேவையில்லாமல் நீங்கள் மீண்டும் இன்னொரு சர்ச்சையில் போய் சிக்கியிருக்கிறீர்கள். இப்போ என்ன, தேர்தல் ஆணையத்துக்கு போய் யார் மனு போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. செங்கோட்டையனை வைத்து இப்போ நீங்கள் இதுவரை கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் இந்த மனு போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் வாதம் வச்சிங்க. இப்போ செங்கோட்டையனை வைத்து பாஜக தேர்தல் கமிஷனில் ஃபைல் பண்ணால் என்ன ஆகும்? கேஸ் நிற்கும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், எத்தனை சட்டத்திட்டங்களை அதிமுக மாற்றிருக்குது, உட்கட்சி சட்டத்திட்டம். இப்போ அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும். எப்படி? 10 மாவட்ட செயலர் பரிந்துரைக்கணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், இது ப்ளஸ் வந்து என்னென்னவோ போஸ்ட்டுலாம் நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க. இப்போ யோசித்து பாருங்கள், அதிமுகவோட நிலைமை என்ன? அப்போது இந்த அதிமுக நிலைமை என்னன்றதை விட நீங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சியை நீங்கள் வந்து உங்கள் சுயநலத்துக்காக ஏன் பலி கொடுக்கணும்? குறைந்தபட்சம் எடப்பாடி யார் சொல்வதை கேட்கிறார் என்பது கூட முக்கியம் இல்லை, யாராவது அட்வைஸ் பண்ணலாம். யார் அட்வைஸ் பண்ணுறதை விட சில விஷயங்களில் நீக்கி போக்காக இறங்கி, இப்போது செங்கோட்டையன் கொடுத்த அந்த வாய்ஸ் இருக்க எவ்வளோ பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் ஒரு ஓபிஎஸ் மாதிரி புஸ்வானமாக போவாரா, இல்லை பூகம்பமாக வெடிக்க போகிறாரான்னு நமக்கு தெரியாது. செங்கோட்டையன் புஸ்வானமாகலாம், பூகம்பமாக மாறலாம். ஆனால் நீங்கள் பொதுவான நபர்களிடம் பேசும்போது செங்கோட்டையன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட். காரணம், நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அவரை உங்கள் கூட இருக்கிற ஒரு சீனியர் லீடரை பாஜக கையில் எடுக்குது, டிடிவி கையில் எடுக்கிறார், சசிகலா கையில் எடுத்துருக்கலாம். இப்போ யோசித்து பாருங்கள், ஓபிஎஸ் கையில் எடுத்துருக்கலாம். யாரோ ஒருவருக்காக செங்கோட்டையன் ஈல்டாயிருக்கார்ல. அப்போ அந்த செங்கோட்டையனை நீங்கள் ஏன் கையில் எடுத்துக்கூடாது? எடப்பாடி யார் சொல்லி இப்படி நடந்தார் என்பதை விட அவருக்கு இன்னும் 5 ஆண்டுகள் இந்த கட்சி வழிநடத்துவதற்கு அருமையான வாய்ப்பு இருக்குது, வயது இருக்குது. ஆனால் நீங்கள் 2026 தோக்குறீங்களா ஜெயிக்கிறீங்களான்றத அது கூட விட்டுருங்க. ஆனால் பாஜகவுடன் போய் கூட்டணி சேருவதா இல்லையா, அல்லது நம்ம கூட்டணி சேராமல் இருப்பதற்காக என்ன செய்கிறார்கள்? விஜய் வருவதாக இருக்கிறார். இப்போது ஒருவேளை சின்னத்தை முடக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, தேர்தல் ஆணையத்தில் விஜய் வருவார் அவங்க பக்கம்? வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் பிரசாந்த் கிஷோரை அனுப்பி, ஆதவ அர்ஜுன் அனுப்பி, நிர்மல்குமார் அனுப்பி விஜய் மனதை கரைத்து அதிமுகவோட வருவதற்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதிமுகவுக்கு ஜார்ஜியா மாதிரி சின்னம் இல்லை, என்ன பண்ண போகிறீங்க? என்ன நடக்க போகுது அதிமுகவில்? சின்னம் இல்லைன்னு சொன்னாலே அங்கேயே வந்து கட்சிக்கான ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் அதை யோசிக்கிறதுக்கு ஏன்னா, இப்போ ஜார்ஜே அணி இருக்கும்போது இருந்த பெரிய பலம் என்னன்னா 27 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் எம்ஜிஆர் இல்லாமல் ஜெயிச்சு வந்ததுனால அது ஒரு பெரிய பலமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் 50 சீட்டு ஜெயித்தா கூட பிரயோஜனம் இல்லையே. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் தனி சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறீங்களா இல்லை, ஒரு தலைவருக்காக ஒரு வேக்கம் இருந்ததை எடப்பாடி நிரப்பி விட்டார், தலைவர்னு ஏற்றுக்கிட்டாச்சு. ஒரே பிரச்சனை ஓபிஎஸ். இப்போது நீங்கள் தேனியில் ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அது வந்து ப்ளஸ் தான். ஆனால் நீங்கள் வந்து அங்கே வந்து வேறு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தி அந்த சமுதாய வாக்குகளை வாங்க முடியலையே. நீங்கள் தஞ்சாவூரில் இல்லை டெல்டா மாவட்டத்தில் வைத்தியலிங்கத்துக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும், ஒரு 6-7 சட்டமன்ற தொகுதியில் அவருக்கான கண்டிப்பாக ஒரு ஒர்க்கு டீம் இருக்கும், ஜெயிக்க வைக்க முடியும். அதே மாதிரி சேரன் மாதேவி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இப்போது இப்படி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்று நல்லா தெரியும். அந்த இடத்துல பயன்படுத்திட்டு போக வேண்டியதானே, அதன் அரசியல். எனக்கு தெரிந்தவரை பாஜக இந்த விளையாட்டை கையில் எடுத்து விட்டது. அடுத்தடுத்து என்ன மாதிரி நிலைமைக்கு போகிறது, எடப்பாடி என்ன ஆக போகிறார், இப்போ ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன் வீட்டில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்.
அவர் பின்னாடி எத்தனை எம்எல்ஏ வரப்போகிறாங்க, ஒரு ஆளா 2 ஆளா தெரியாது. ஆனால் நீங்கள் போய் பாஜக கிட்ட மொத்தமாக திரும்ப போய் கொண்டு போய் இந்த விளையாட்டை நீங்கள் ஒப்படைத்து விட்டால் அதிமுக தான் லாஸ். அதை எடப்பாடி உணரப் போகிறாரா, இல்லை உணர்ந்து தன் நிலையை மாற்றிக்கொண்டு இறங்கி வரப்போகிறாரா? இதுதான் மிக பிரதானமான கேள்வி. இனி அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தாச்சு, இனி இவர் போய் இறங்கி செங்கோட்டையனை போய் பார்த்தாலும் இவருக்கான ஒரு லீடர்ஷிப்க்கு பாருங்கள், இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் செங்கோட்டையனை இறங்கி வந்து பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். இல்லை செங்கோட்டையனை வைத்து இப்படி ஒரு காய் நகரத்தில் பாஜகவே கொண்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. கேட்குறேன், ஜெயலலிதா அவர்கள் 2001 கட்சி அலுவலகத்துக்கு போனாங்க. ஜெயலலிதா விட பெரிய லீடரா நீங்கள்? நான் இப்படி கேட்குறேன். ஜெயலலிதா கட்சி ஆஃபீஸாக ஏறி இறங்கினாங்களா இல்லையா? தமாக ஆஃபீஸ், மதிமுக ஆஃபீஸ், பாமக ஆஃபீஸ் போனாங்களா இல்லையா? பின் அர்த்தம் ஏங்க, நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரு படி இறங்கி நில்லுங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா நான் பேச்சு கேட்குறேன். இப்போ நீங்கள் அந்த கூட்டணி வைத்தார் ஜெயலலிதா அவர்கள் 2001 எல்லா திமுக கிட்ட இருந்த கூட்டணியை பிரித்து விட்டு தமாக, அப்போ கூட சிதம்பரம் வெளியே போயிட்டார், ஆனால் மூப்பனார் இங்கே கூட்டணி வச்சார். பாமக, மதிமுக எல்லாம் வந்தாங்கல்ல. கடைசியில் என்னாச்சு? 2004 அந்த கூட்டணி அப்படியே திமுக காங்கிரஸ் போச்சே. நீங்கள் ஜெயிச்சிங்களா இல்லையா? ஜெயலலிதா ஜெயிச்சாங்களா? அதுக்கப்புறம் போயிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் இறங்கி போகிறதால உங்களுக்கு நட்டமாக லாபமா? அப்புறம் நீங்கள் போய் இதுக்கு செங்கோட்டையன்கிட்ட போனால் அவருக்கு இப்போ கிரீடம் இறங்கிட்டு நீங்கள் தான் பொதுச் செயலாளர், அதில் என்ன உங்களுக்கு குறைய போகுது? குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதனால நான் கேட்குறேன். நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். அவருக்கு இப்போ சங்கடம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த கட்டத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறேன். இப்போ செங்கோட்டையனும் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா ஒரு ஸ்டெப் மேலே போயாச்சு. செங்கோட்டையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, பாஜக ஏற்படுத்தி கொடுக்குதுன்னாக்க அதை நீங்கள் இப்போ ஒரு ஆலோசனை கூட்டம் முடிந்து அவர் என்ன பேட்டி கொடுக்க போகிறார் நமக்கு தெரியாது. நீங்கள் இப்போ இறங்கி போயிருங்க. இப்போ பேட்டி கொடுக்கட்டும். இப்போ திரும்ப தப்பாக பேட்டி கொடுக்கறதா தப்பு. இப்போ வேறு ஜெயக்குமாரையோ சிவி சண்முகத்தையோ அல்லது அன்வர் ராஜாவையோ நீங்கள் அனுப்பி பேட்டி கொடுத்தீங்கன்னா அது சிக்கலில் போய் முடியும். இப்போது எடப்பாடியே வந்து இந்த வழக்கு சம்பந்தமாக பேசிவிட்டு செங்கோட்டையன் சொன்னதுக்கு பதில் சொல்லிவிட்டு நாங்கள் பிரிந்து போனதை சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம், மன்னிப்பு கடிதம்லாம் நான் கேட்கல, தப்பாக வந்து பரப்பப்பட்டது அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து தான் பிரச்சனை மாறும். நீங்கள் பழசெல்லாம் கூட யார் பேச போகிறாங்க? அப்போ இங்கே நீங்கள் புது ட்ரெண்டை போட்டிங்களே, அந்த ட்ரெண்டு தான் நூல் பிடிச்சிட்டு போகிறான் மீடியா. அந்த ட்ரெண்டுக்கு வாங்க, அவ்வளோதான் சொல்கிறோம். இந்த ஆலோசனை சரிதான். ஆனால் அந்த ஆலோசனையை தாமதிக்காமல் எடப்பாடி மேற்கொண்டால் மட்டும்தான் இதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக கிட்ட நீங்கள் வந்து பாலை கொடுத்துட்டீங்க. அவங்க எத்தனை உருட்ட போகிறாங்க, என்னெல்லாம் செய்ய போகிறாங்க. அதிமுகலாம் பயப்படுறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எம்எல்ஏக்கள், இப்போ கரண்ட் எம்எல்ஏக்கள்லாம் ஒரு கனவுல இருந்தாங்க. சரி, எப்படியாவது விஜய் வந்துடுவார், பரவாயில்ல, நீங்கள் நினைக்கிற பலமான கூட்டணி அமைப்பேன்னு சொல்லி சொன்னார்ல தொண்டர்கள் மத்தியில், அது வந்து விஜய் தான் அப்படின்ற மனப்பால் குடித்து கொண்டு இருந்தார்கள். இப்போ சிக்கல் என்னென்னா, இப்படி இன்னும் பலவீனமாக்கினால் விஜய் வருவாரா, அந்த பயம் வந்துடுச்சு. ஸோ எடப்பாடி சமாளிப்பாரா இல்லை சறுக்க போகிறா நமக்கு தெரியாது. இது ஈஸியாக டீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இன்னும் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நன்றிங்க. நன்றி.